நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது எந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? அதான் மோந்தான ஒரு தீவிர புயல் கரையை கடந்து அதன் பிறகு நிலப்பகுதிகளில் புயல் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தது இல்லையா? அது இன்று காலை நேரத்தில் மற்றும் நண்பகல் வாக்கில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற படிநிலையில் சுத்திட்டு இருந்தது. அது தொடர்பாக ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் உங்க கூட சில இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் செய்து கொண்டிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நேரம் வந்து அதிகாலை 1 மணி ஆகிறது. இப்போ நம்ம 30ஆம் தேதியில தான் இருக்கோம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 1 மணி நேரங்கள் மட்டும்தான். வழக்கமாக 12-20 மணிக்கெலாம் நான் வந்து வீடியோவை ரெக்கார்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் 1 மணிங்கிறது கொஞ்சம் காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதற்கு காரணமும் இருக்குது. நேற்றைய பிற்பகல் நேர காணொலியிலே நான் என்ன சொல்லியிருந்தேன், பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன், பாண்டிச்சேரியில் போய் நான் அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் காரைக்காலுக்கு வந்துட்டு இப்போ காரைக்கால்லேருந்து தான் அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்து கொண்டு இருக்கிறேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது வாராங்கலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் நிலவி கொண்டு இருக்கணும். ஆப்வியஸ்லி ஏன்னா பிற்பகல் நேரத்தில் நான் வாராங்கல் மற்றும் மனுகுரா என்னமோ ஒரு பகுதி, அதற்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி கொண்டு இருக்கிறது. இதன் பிறகு அது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து நாக்பூர் மாதிரியான பகுதிகளில், ஜபால்பூர் மாதிரியான பகுதிகளிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தை நெருங்கி குறிப்பாக பீகார் மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகள், அந்த இமயமலை அடிவார பகுதிகளை நெருங்கும் பொழுது பீகார் மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தினுடைய அந்த வடக்கு பகுதிகளிலெல்லாம் அது மழை பொழிவை ஏற்படுத்தி, அதாவது வடகிழக்கு திசை நகர்வை அது வந்து எடுக்கும். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தேன். அதில் சில நண்பர்கள் கூட கேட்டிருந்தீங்க, விண்டி ஆப்பும் அப்படி தான் காத்துது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக விண்டி ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெதர் மாடல்ஸ் என்னென்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸை முன்வைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னாக்கா நமக்கு விண்டி ஆப் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனாக்கா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மெட்டீரியாலஜிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் டிட்பிட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும், அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெதர் பெல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் இருக்குது, அது சில பேர் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியாலஜிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து லாங் ரேஞ்சில் கூட நம்மளால் ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பார்க்க முடியும். பட் எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ், நான் ஏற்கனவே சொன்னது தான். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், பட் நம்ம ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறோம் இல்லையா, இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சில நேரங்களில். இப்போ நீங்கள் எல்லாருமே தான் வண்டி ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருமே வெதர் மாடல் வந்து பார்க்குறோம். எல்லாருக்குமே அது வந்து ஈஸிலி ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் எல்லாராலையுமே வந்து சென்னையில் மழை பதிவாகாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல இல்லையா? எந்த அளவுக்கு பதிவாகுங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியல இல்லையா? கடைசி வரைக்கும் நம்மளாலையுமே அதை வந்து உறுதியாக இத்தனை மில்லிமீட்டர் அளவு மழை தான் பதிவாகுங்கிறத சொல்ல முடியாது. பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஒன்று முன்வைக்கிறோம் இல்லையா? ஒரு விஷயம் நடக்க போகுதுனாக்கா அது ஏன் நடக்குது, அதில் என்ன மாற்றங்கள் வந்து நிகழலாம், என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதனால் நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமாங்கிறதெல்லாம் நம்ம டீகோட் பண்ண நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட், வேற எதுவும் வந்து கிடையாது. எப்படி ஐஎம்டிக்கு ஒரு வெதர் மாடல் இருக்கோ, அந்த மாதிரி ஐரோப்பிய வெதர் மாடல் இருக்கோ, ஜிஎஃப்எஸ் இருக்கோ, ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். அந்த ஃபைனல் அந்த கன்க்ளூஷனுங்கிறது நம்ம பண்ணுறது தான். நம்ம என்ன சொல்கிறோம், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரலாம், ஸோ ஃபைனலாக நமக்கு இதனால் பெனிஃபிட் கிடைக்குமா இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தான் அந்த விஷயமே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு தான் நான் வந்து பதில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ விண்டி ஆப்பில் காட்டுற மாதிரி தான் வச்சுங்களேன். விண்டி ஆப் வந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த ஐரோப்பிய மாதிரி வந்து அப்டேட் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக அந்த சர்க்குலேஷன் எந்த இடத்துல இருக்குங்கிறத ஓரளவுக்கு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அதோட நம்ம வந்து சேட்டலைட் அண்ட் ரேடார் இமேஜஸையும் கம்பேர் பண்ணணும். அப்படியே அதை வந்து பிளைண்டாக வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இதுவும் ஒரு காரணம். இப்படி தான் வந்து வெதர் ப்ரெடிக்ஷன் வந்து இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே பிளைண்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. நேற்று வந்து அது உள்ளே என்ட்ராயிட்டுங்கிறத நான் எந்த ஒரு காரணத்தை வச்சு உறுதி பண்ணேன் அப்படிங்கிறத நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக மசூலிப்பட்டினத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு பகுதிகளில், அதாவது மசூலிப்பட்டினத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் திரள தொடங்கியது. அதன் பிறகுதான் நான் வந்து சொன்னேன் அந்த மையப்பகுதி உள்ளே போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே, அதாவது ஒரு விஷயம் நிகழ்ந்ததுனாக்கா அதனுடைய பக்க விளைவாக என்னென்ன விஷயங்கள் அங்கே நடக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கணும். அதனால தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம், சேட்டலைட் இமேஜஸை கம்பேர் பண்ணுறோம், ரேடார் இமேஜஸை கம்பேர் பண்ணுறோம், அண்ட் வெதர் மாடல்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். ஆக்சுவலாக வெதர் மாடலில் காட்டக்கூடிய அந்த மழைமேக குவியல்களை விட
ரியல் டைமில் ரேடார் இமேஜஸில் பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் என்பது வேற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டுட்டு வந்து தான் ஒரு ப்ரெடிக்ஷனை முன்வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும். வெறும் அந்த ஆப்பில் காட்டுறத மட்டும் வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வராமல், பட் லாங் ரேஞ்சில் சொல்லும் போது அந்த ஆப்பில் காட்டுறதை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு 7 நாள் 8 நாள் அப்படிங்கிற போது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான நேரங்களில், உதாரணத்திற்கு ஒரு புயல், மாந்தா புயலே நம்ம வந்து எடுத்துப்போமே, அது வந்து லேண்ட்ஃபால் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் அது வந்து நம்முடைய வடகோடி தமிழகத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் வரும், அதனால ரெயின்பேண்ட் வந்து விழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்லையா? அந்த மாதிரியான நேரத்தில் பல விஷயங்களை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது செய்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டீகோடிங் தான். ஸோ வெதர் மாடல் எப்படி காட்டுது, வெதர் மாடலில் இருக்கிறதுல என்னென்ன தப்பு இருக்குது, அந்த தப்பை எப்படி நம்ம கண்டறிந்து உண்மையிலேயே நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, உண்மையிலேயே அதன் பிறகு அந்த நடக்கிற விஷயங்கள் சரியாக இருந்தால் தானே, அதாவது வெதர் மாடலுக்கு கொடுக்குற இன்புட் சரியாக இருந்தால் தானே சரியான அவுட்புட் வரும். இன்புட்டே தப்பாக இருந்ததுனாக்கா அப்போ இன்புட்டே தப்பு, அப்போ அந்த அவுட்புட்லேயே வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒரு விஷயமாக இருக்கிறது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரி, இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் என்ன நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நாக்பூர், ஜபால்பூர் மாதிரியான இடங்களில் அது அடுத்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதே சமயம் நம்ம அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிச்சயமாக குஜராத் மாநிலத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் கனமழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்பது இருக்கிறது. இது தொடர்பாகவும் நம்ம காலை நேரத்திலேயே சில தகவல்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாம்பரத்தில் 30 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதி அங்கே வந்து 30 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. பட் இந்த அளவுக்கு மழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலே பதிவாகலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து அப்படி தான் வந்து காட்டுது. இதுக்கு மேலே மேபி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதனா மழை பதிவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கிடைக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியல், நாளைக்குங்கிற பாருங்க, காலை 8:30 மணிக்கு வெளியாகக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலில் சில பல டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரத்தில் 30 மில்லிமீட்டர், அதே போல் வால்பாறையில் 18 மில்லிமீட்டர், குற்றாலம் தென்காசி மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 16 மில்லிமீட்டர், அதே மாதிரியே வால்பாறையில் இன்னொரு ரெயின்கா ஸ்டேஷன் அங்கே 14 மில்லிமீட்டர், நெல்லியலம் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி 10 மில்லிமீட்டர், அதே போல் இது என்னங்க நீலகிரியில் ஸ்ரீமதுரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது, அங்கே 9 மில்லிமீட்டர், சாலிகிராமம் சென்னை மாநகர் அங்கே 8 மில்லிமீட்டர். ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் கூட நம்ம மழையை வந்து தமிழகத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில். அதே மாதிரி இப்போ ஹையர் லாட்டிடியூடில் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகுது, வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் பதிவாகிற மாதிரி சில இடங்களில் மட்டும் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகுது. அப்படிங்கும்போது அப்கமிங் டேஸ்லேயும் இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்சிடரேஷன் கூட நம்ம வந்து வந்துடணும், வேறு வழியே கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில சேஞ்சஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்ச நாள் கேப் கிடைக்க போகுது, வடகிழக்கு பருவமழைக்கு மறுபடியும் நம்ம வந்து 8ஆம் தேதி 7ஆம் தேதி அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஆக்டிவ் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய தருணம். நானும் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 days. நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, அதுதான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இடையே நம்ம காணொலிகளை பகிர்வோம். அவ்வளோதான் தோழர்களே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம். அண்டு ஒரு முக்கியமான விஷயம், நான் ஏதோ ஒரு தகவலை இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த தகவலை நீங்கள் கேட்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த, இந்த வீடியோ வந்து ஷோமி 14 அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். அது குட்டியோடு ஒரு மொபைல் ஃபோன், பட் பவர்ஃபுல்லான ஒரு எஸ்ஓசி இருக்குது. இது வந்து டெக் சேனல் கிடையாது, அது வேறு இருக்குது நமக்கு. பட் இதில் நான் கேட்க விரும்புகிறது என்னன்னாக்கா, இந்த பேக்ரவுண்ட் பிளர் எப்படி இருக்குது, இந்த பொக்கா எஃபெக்ட், இந்த பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா, இப்போ பாருங்களேன், இப்போ இது எப்படி செஞ்சு காட்டுறதுன்னு இப்போ கையை மின்னி கொண்டு போனோன்னா நான் பிளர் ஆகிறேன்னா வீடியோவில், ஸோ கை ஃபோக்கஸ் ஆகுதா அந்த மாதிரி.
இப்போ வேற மாதிரியா இருக்கு பாருங்களேன். அந்த பேக்ரவுண்ட் பிளர் இருக்கு இல்லையா, இந்த பொக்கா எஃபெக்ட். இது வந்து S24 அல்ட்ராவோட இதில் நல்லா இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரியுது. பட் என்னன்னாக்கா அதில் வந்து 4K 30 FPSல கூட நம்மளால வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதில் வந்து 1K வீடியோ, அதாவது 1080p 30 FPS வீடியோ தான் நம்மளால எடுத்துக்க முடியும். பட் ஆனால் இந்த பொக்கா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த காது சைட்லாம் கட் பண்ணுற மாதிரியே தெரியல. அவுட்புட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்களுடைய அந்த ஃபீட்பேக்கை கொடுங்க. அதை வச்சு டெக் வீடியோவை இன்னொரு சேனலில் நான் வந்து பகிர்றேன். அவ்வளோதான் தோழர்களே. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.